அனைவருக்கும் வணக்கம். காலைச்சக்கரம் நிகழ்வின் இன்று 700வது நாள் நிகழ்வு மற்றும் இந்த வருடத்தின் காலைச்சக்கரம் 2.0வின் 335வது நாள் நிகழ்வு இன்று சிறப்புடன் ஆரம்பிக்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜி செங்குட்டூர் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலைச்சக்கரம் 2.0 இயற்கையின் வாழ்வியல் முறை முன்னுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜூன் 31 உதவியாளர் ரொட்டேரியனார் சம்பத் அவர்களையும் ஜூன் 15 உதவியாளர் ரொட்டேரியன் ஜிவிஎன் கணேஷ் அவர்களையும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும் காலச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணவலன் ஐயா அவர்களையும் இரண்டாவது நாளாக நம்முடன் இணைந்திருக்கிறது மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் ஆஃப் திருமுல்லவாயல் சங்கத்தின் தலைவர் மற்றும் செயலாளர்களையும் இன்று நம் ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும் இந்த சிறப்பு அழைப்பாளராக நமக்கு வர இருக்கின்ற இறைமார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களையும் மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சிய தலைவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் திருமலை வாசல் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பிரபாகர் அவர்கள். சார் அட்மிட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு. ஓகேவா சார்? ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கைகளால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சிக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் சார். ரோட்டரி கிளப் ஆஃப் திருமலை வாசல் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பிரபாகர் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னும் ஆறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நேர்மை நின்ற பாதம் நன்னும் ஆறு அருளிடாய்.
வாழ் நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். செய்ய போற பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகளுக்கு தயார் நிலை. 1, 2, 3, 4. இடது கால் இரு கைகளுக்கு நடுவாக இருக்கட்டும். 5, 6, 7, 8, 9. வலது கால் இரு கைகளுக்கு நடுவாக இருக்கட்டும். 10, 11, 12. ஒரு நீண்ட மூச்சு. சூரிய வணக்கத்தின் பயன்கள்: கண் பார்வை திறன் அதிகரிக்கும், சுறுசுறுப்பு உண்டாகும், வாதம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகும், இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகும், அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வரும், ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயாராக இருக்கிறது. அடுத்ததாக அமர்ந்த நிலை உட்கட்ட ஆசனம். இதை பார்க்கிறோம். மேலே வலதுபுறம், இடதுபுறம். ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக ஊஞ்சலாசனம். கால் குதிகளின் கட்டைகளை சேர்த்து வைக்கிறோம். கால் முட்டை சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் இரண்டையும் கால் முட்டையிலிருந்து ஒரு அரை அடி தள்ளி வச்சுக்கிறோம். நல்லா இறுக்கமா பிடிச்சிக்கிறோம். மெதுவா பின்னாடி போயிட்டு அப்படியே முன்னாடி வர்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 9, 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு.
இந்த ஊஞ்சலாசனோட பயன்கள் மலச்சிக்கல் சரியாகும், வாய்வு தொந்தரவு சரியாகும், குடல்கள் நல்லா அமுக்கப்பட்டு அங்குள்ள கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படும். அடுத்ததாக பனைமர ஆசனம். கால் குதிகாலின் பெருவர்களை சேர்த்து வைக்கிறோம். கைகள் இரண்டை தலைக்கு பின்னாடி கோர்த்துக்கிறோம். அப்படியே உள்ளங்கை வெளியே பார்த்த மாதிரி இருக்கட்டும். நல்ல காலை நல்லா முன்னாடி நீட்டுறோம். கைகள் நல்லா பின்னாடி ஒரு கைத்தை கட்டி இழுக்கிற மாதிரி நல்லா நல்லா நீட்டிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக புறப்படை நிலை போகிறோம். முதல் நிலை வில்லாசனம். இரண்டாவது நிலை வலது கையில வலது கால் கணுக்கால பிடிச்சிக்கிறோம். இடது கையில இடது கால் கணுக்கால பிடிச்சிக்கிறோம். நம்ம அடிவயிறு மட்டும் கீழே முக்கிய கட்டும். தலையினாலையும் நம்ம ஒரே நேரத்துல நம்ம மேல தூக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. முதலை ஆசன நிலைக்கு வந்துடுறோம். வலது கை இடது பக்க தோள்பட்டையிலும் இடது கை வலது பக்க தோள்பட்டையிலும் இருக்கட்டும். மூச்சுக்காரையை கவனிப்போம். அடுத்த ஆசனம் வெட்டுக்கிளி ஆசனம். கைகள் கோர்த்துக்கிறோம். கைகளையும் அடுத்த வெட்டுக்கிளி ஆசனம். இடது கால் நல்லா கீழே ஒடிக்கிறோம். வலது காலை மேல தூக்குறோம். தாடை நல்லா கீழே முட்டி இருக்கட்டும். இரு கைகள் கோர்த்துக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்த வலது காலத்தில் ஊன்றி அப்படியே இடது காலை மட்டும் மேல வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
முதலையாசனம். மூச்சு கதையை கவனிக்கிறோம். அடுத்ததாக படுத்த நிலைக்கு வந்துடுறோம். சர்வாங்காசனம். முதல் நிலை, கால் ரெண்டை சேர்த்து வச்சுக்கிறோம், கைகள் தலைக்கு பின்னாடி நீட்டி வச்சுக்கிறோம். இரண்டாவது நிலை, கைகள் ஆதி முத்திரை வச்சு நம்ம தொடையொட்டி வச்சுக்கிறோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செஞ்சா போதும். ரொம்ப கழுத்து வலி இருக்கிறவங்க இந்த ஆசனம் செய்ய வேண்டாம். அப்படியே உடம்பு நல்லா பேலன்சிங் பண்ணி முடிந்த வரைக்கும் மேல போகிறோம். இடுப்பு நல்லா பிடிச்சிக்கிறோம். கண்கள் கால் விரல்கள் மட்டுமே பார்த்துருக்கட்டும். காலை நல்லா மேல் நோக்கி வானத்தை நோக்கி விரல்கள் வச்சுக்கிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மெதுவா என் கால்களை சேர்த்து வச்சுக்கிறோம். முட்டை சேர்த்து வச்சு மெதுவா நம்ம முட்டை கொண்டது முகத்து பகுதியில் வச்சு மெதுவா கீழே அடிக்கிறோம். ஓய்வு. கைகள் தலைக்கு பின்னாடி கொண்டு போய்க்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு. அடுத்த ஆசனம் கலப்பை ஆசனம். கலாசனம். அப்படி கால் ரெண்டு சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் தொடையோட ஒட்டி வச்சுக்கிறோம். மெதுவா அப்படியே காலை பின்னோக்கி அப்படியே கொண்டு போறோம். காலை முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி கொண்டு போறோம். இடுப்பு பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டோம். கையை முன்னாடி நீட்டிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மெதுவா கால் முட்டி சேர்த்து வச்சுக்கிறோம். மெதுவா ஆசனத்தை கலைச்சிடுறோம். கைகள் தலைக்கு பின்னாடி நீட்டி ஒரு நீண்ட மூச்சு எடுக்கிறோம். அடுத்த ஆசனம் மச்சாசனம். புதியங்காலின் பெருவலை சேர்த்து வச்சுக்கிறோம்.
இரு கைகளையும் நம்ம கழுத்து பகுதி ஒட்டி வச்சு அப்படியே தலை உச்சி மட்டும் நல்லா அப்படி உள்ள கொண்டு வந்துடுறோம். கீழே இருக்கட்டும். இரு கைகளையும் நம்ம தொடையோடு ஒட்டி வச்சு கை ஒட்டி பார்த்துக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. கைகள் தலை பக்கத்தில் வச்சு மெதுவா தலையை எடுத்துக்கிறோம். கைகள் நீட்டிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு. கைகள் ஊன்றி எந்திரிச்சுக்கிறோம். அடுத்ததாக பூர்வட்டாசனம். இரு கால்களையும் சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் பின்னாடி நல்லா ஊன்றிக்கிறோம். அப்படியே உடம்ப மெதுவா மேல தூக்குறோம். தலை நேர் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா உடம்பு கீழே இறக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். படுத்த நிலையில நம்ம பல்வேறு ஆசனங்களை செய்தோம். முதலாவதாக வில்லாசனம் நாம் செஞ்சோம். ஊஞ்சலாசனம். அடுத்தது வில்லாசனம் செஞ்சோம். அந்த வில்லாசனத்தினோட பயன்கள் நல்ல நரம்பு மண்டலம் நல்லா பலமடையும். தொந்தி கரையும். சக்கர நோய் சரியாகும். மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகும். அடுத்ததாக சலபாசனம் நாம் செஞ்சோம். சலபாசனத்தில் நல்ல குப்பரப்படுத்த நிலையில் கால்கள் மேல தூக்கி இருக்கும் போது மலச்சிக்கலை சரிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம். நல்ல நரம்பு மண்டலம் நல்ல பலமடையும். அடுத்ததாக சர்வாங்காசனம் நாம் செஞ்சோம். சர்வம் அனைத்து அங்கங்களுக்கும் அந்த ஒரே ஆசனம். தொண்டை சம்பந்தமான நோய்கள் குணமாகும். அதனால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். கண் சம்பந்தமான நோய்கள் தொடர்ந்து நாம ஒரு 10 நிமிடம், ஒரு 10 வினாடி, 20 வினாடி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு நாம 1 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் வரை கொஞ்சம் கொஞ்சமா நாம அதிகரிச்சு நம்ம செய்யறப்போ கண்ணாடி நம்ம கழட்டியை வச்சிடலாம். இன்னும் சிரசாசனம் கூட இந்த மண்பட்டி முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த சிவசேகத்துல எல்லாமே சொல்லி தருவாங்க. இது மாதிரி இயற்கையோட சில இயற்கை மருத்துவத்தின் கூட கண் கழுவுதல் அடிக்கடி அந்த செய்தியை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கண் கழுவுதல் இந்த மாதிரி நாம இருக்கிறப்போ கண் சம்பந்தமான அனைத்து நோய்களுமே நமக்கு சரியாகும். அடுத்ததாக கலப்பையாசனம் நாம் செஞ்சோம். பலாசனம். பலாசனம் செய்யறப்போ முதுகுத்தண்டு நல்ல பலம் அடையும். இளமை மேலிடும். மச்சாசனம் செஞ்சோம். மச்சாசனம் செய்யறப்ப நம்மளுக்கு நல்ல தலைக்கு நம்ம அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தோட்டம் சீராக போய் வருது. ஏன்னா சர்வாங்காசனம் நம்ம காலை மேல இருந்து செய்யறோம். அதுக்கு மாற்றாசனம் அந்த மச்சாசனம். அடுத்ததாக முதல்ல நம்ம பனைமர ஆசனம் செஞ்சோம். பனைமர ஆசனம் நம்ம செய்யறதுனால நம்மளுக்கு நரம்பு மண்டலம் நல்ல பலமடையும். கால் நல்லா இழுக்கிறப்போ அந்த நெட்டையெல்லாம் வந்துடும். நல்ல நரம்பு சம்பந்தமான அத்தனை நோய்களும் தீர்க்கக்கூடிய அந்த ஒரு ஆசனம் அந்த பனைமர ஆசனம். அடுத்ததாக பூர்வட்டாசனம் நம்ம கடைசியில் செஞ்சோம். பூர்வட்டாசனம் செய்வதனால நம்மளுக்கு முதுகுத்தட்டு நல்லா வலிமையடையும். தோள்பட்டை நல்லா உறுதியாகும். கழுத்து வலி சரியாகும்.
தொடர்ந்து தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி அங்கங்களுக்கும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். ஈடுபடட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று இருதயத்தை ஒழுங்காக சக்தியோட ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதற்கு அநாகத தியானம்னு ஒரு தியானம் இருக்கு. அது செஞ்சா இந்த பிபி, ஹை பிபி, லோ பிபி, இந்த ஹார்ட் ஒழுங்கா துடிக்க மாட்டேங்குது, பல்ஸ் ஒழுங்கா இல்ல, இருதயம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் இந்த அநாகத தியானம் ரொம்ப அருமையா உதவி செய்யும். அதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். சமணங்கால் போட்டு உட்காந்துக்கணும். சாதாரணமா முதுகு நேரா வச்சு இடது கைய நெஞ்சு குழிக்கிட்ட வைக்கணும். வலது கைய அதுக்கு மேல வைக்கணும். வச்சு 2 கட்டை விரலையும் லேசா தொடுற மாதிரி வச்சிருக்கணும். பாருங்க, முதல்ல இடது கையை வைக்கணும் நெஞ்சு குழிக்கிட்ட, அடுத்து வலது கையை வைக்கணும், 2 கட்டை விரலையும் தொட்டிருக்கணும். இவ்வளவுதான். இந்த மாதிரி கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்துருக்கணும். ஒரு 15 நிமிஷம் இல்ல 30 நிமிஷம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம சும்மா உட்கார்ந்துருந்தோம்னா நமது எண்ணங்கள் எங்கெங்கயோ போகும். அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தியான இசை, மெடிடேஷன் மியூசிக் அப்படின்னு நீங்க கூகுள்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஏதாவது மியூசிக் எல்லாம் வாங்கி நீங்க வச்சுக்கோங்க. நிறைய இசை இருக்கு. அது என்ன மெடிடேஷன் மியூசிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெடிடேஷன் அப்படின்னாவே வார்த்தைகள்லாம் வராது, அந்த பாட்டெல்லாம் இருக்காது. வெறும் மியூசிக். சைனீஸ் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும், புல்லாங்குழல். இந்த மாதிரி தியானத்துக்குன்னு சில இசை இருக்கு. அந்த மாதிரி இசை உள்ள சில ஆடியோவை எடுத்து வச்சுட்டு, அது 3 நிமிஷம் இருக்கு, 1 மணி நேரம் இருக்கு, 5 மணி நேரம் இருக்கு, அரை மணி நேரம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி இசையெல்லாம் எடுத்து ஒரு செல்போன்லயோ இல்ல பென் டிரைவ்லயோ போட்டு வச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்து இடது கையை முதல்ல வைக்கணும், வலது கை அதுக்கு மேல வைக்கணும். 2 கட்டல் டச் பண்ணிட்டு இருக்கணும். நெஞ்சு குழிக்கிட்ட கையை வச்சிருக்கணும். இப்போ அந்த இசைய இயர்போன்லயோ இல்ல ஸ்பீக்கர்லயோ போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கணும். என்ன ஆகும்? நமது 2 கையையும் நெஞ்சு குழிக்கிட்ட வச்சுட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தா இருதயத்துக்கு, உடம்புல இருக்கிற மொத்த சக்தி இருதயத்துக்கு வரும், நுரையீரலுக்கு வரும். வரும்பொழுது 2ம் நல்லா பவர்ஃபுல் ஆகும். நம்ம எந்த இடத்துல கையை வச்சு நம்ம ஒரு தியானம் செய்யறோமோ சக்தி எல்லாம் இந்த இடத்துக்கு வரும். அப்ப என்ன ஆகும்? உடம்புல ரத்த ஓட்டம், பிராணசக்தி, உயிர் சக்தி எல்லாமே இருதுக்கு வந்தோடனே இருதுக்கு பவர் அதிகமாயிடும். அநாகத தியானம்னு பேரு. ஒரு அருமையான தியானம். இது நீங்க காலையில பண்ணலாம், மதியம் பண்ணலாம், நைட்டு பண்ணலாம், எப்பனாலும் பண்ணலாம். பல பேர் கேக்குறாங்க, தியானம் பண்றதுக்கு சிறந்த நேரம் என்ன? இந்த நேரம் பண்ணலாமா, அந்த நேரம் பண்ணலாம்னு. தியானம் பண்ணாவே சிறந்த நேரம் தான். ஆமா, இது வரைக்கும் யோகா பண்றதுக்கு, தியானம் பண்றதுக்கு, மூச்சு பயிற்சி பண்றதுக்கு இதுக்கெல்லாம் சிறந்த நேரம் எது, நல்ல நேரம் எது அப்படின்னு கேக்குறீங்களா இல்லையா? யாராவது தம் அடிக்கிறது எப்ப அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது எப்ப அடிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்களா? அது மட்டும் 24 ஹவர்ஸ்ல காலைல 3 மணிக்கு பார்த்தா ஒருத்தர் பீடி அடிச்சுட்டு இருப்பாரு, நைட் 1 மணிக்கு தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏங்க, இதெல்லாம் நேரங்காலம் பார்க்காம செய்யும் பொழுது தியான மூச்சு பயிற்சி எல்லாம் எப்ப வேணாலும் பண்ணலாங்க. செஞ்சா நல்ல நேரம், அவ்வளவுதான். அநாகத தியானம் எப்ப வேணாலும் பண்ணலாம். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க, இருதயம் ஆரோக்கியமா இருக்கணும்னா, நெஞ்சில மஞ்சாச்சோறு, இந்த தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வேணும்னு வச்சுக்கங்களேன். இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
அந்த இறுதியும் ஒழுங்கா இருந்தாதான் எல்லாமே ஒழுங்கா இருக்கும். அப்போ அநாகத தியானம் அப்படிங்கிற தியானத்தை எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து பண்ணுங்க. இருதயம் ஒழுங்காகும், இருதயத்துக்கு சக்தி கிடைக்கும். அடுத்தது, இந்த இருதயம் அப்படின்னாவே கசப்பான சுவை, துவர்ப்பான சுவை சாப்பிட்டா இருதயம் சரியா போயிருங்க. நமக்கெல்லாம் ஏன் தெரியுமா இருதயம் நல்லா தெம்பா இல்ல? யாருமே கசப்பு துவர்ப்பு சாப்பிடுறதே இல்லை. பாவக்காய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சுண்டக்காய், சுக்கிட்டிக்காய், வேப்ப இலை, வேப்பங்கொழுந்து, இந்த மாதிரி கசப்பான பொருளை அப்பப்ப சேர்த்திக்கணுங்க. சேர்த்தி பாருங்களேன், இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்குங்க. யாரெல்லாம் கசப்பு சாப்பிடலையோ அவங்களுக்கு இருதயம் ஸ்ட்ராங்கா இருக்காது. யாருக்கெல்லாம் கசப்பு சாப்பிடுறாங்களோ இருதயம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்தது, யாருக்காவது இருதயத்துல ஒரு குறைபாடு, ஒரு நோய், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நாக்கு இருக்கு இல்லையா, நாக்கு ஒரு தடிமனா இருக்கும். நமது எண்ணங்கள் நாக்கிலேயே இருக்கும். நாக்கு நினைச்சிட்டே இருப்போம். அப்ப என்ன பண்ணணும்? தண்ணியில, பச்சை தண்ணியில வாய் கொப்பளிச்சா நாக்குல ஒரு சக்தி கிடைக்கும். அந்த சக்திக்கு இருதயத்துக்கு தான் போகும். எப்பெல்லாம் யாருக்கு நாக்கு ஒரு உறுத்தலா இருக்குதோ, ஏதோ சம்திங் ராங் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ, சாதாரண பச்சை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிங்க. இந்த நாக்கு என்ன பண்ணும்? தண்ணியில் உள்ள பிராணனை, உசுரை, சத்தை, மருந்தை உறிஞ்சு அது ஹார்ட் கொடுத்துருங்க. செஞ்சு பாருங்களேன். அடிக்கடி வாய்க்கு பிடிச்சா போதுங்க, ஹார்ட் சரியா போயிருங்க, இருதயம் நல்லா இருக்குங்க. பீட்ரூட் நிறைய சாப்பிடுங்க. பீட்ரூட் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப பல பேர் சொல்றாங்க, அவர் இறந்துட்டாருங்க ஹார்ட் அட்டாக், இவர் இறந்துட்டாருங்க ஹார்ட் அட்டாக், இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் நிறைய வருதுன்னு. முதல்ல புரிஞ்சுக்குங்க, ஹார்ட் அட்டாக்னு ஒரு நோயே கிடையாது. உலகத்துல யார் இறந்தாலும் ஹார்ட் கடைசியா நிக்கும். ஹார்ட் நின்னுச்சுன்னா ஹார்ட் அட்டாக். இங்க பாருங்க, இருதய ஹார்ட் அட்டாக் வராம இருக்கணும்னா இருதயத்தை மட்டும் சரி பண்ணா பத்தாது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளையும் சரி பண்ணணும். ஒழுங்கா சாப்பிடணும், ஒழுங்கா தண்ணி குடிக்கணும், ஒழுங்கா தூங்கணும், ஒழுங்கா உழைக்கணும், மனசை ஒழுங்கா வச்சுக்கணும். இதெல்லாம் எல்லாமே செஞ்சாதான் நல்லா இருக்கும். குடும்பத்துல அமைதி இருக்கணும், மனசுல அன்பு கருணை இருக்கணும். இப்படி எல்லாத்தையும் சரி பண்ணாதான் ஹார்ட் சரி பண்ண முடியுமே தவிர இருதயத்தை மட்டும் தனியெல்லாம் சரி பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இருதயத்துக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். எனவே இருதயம் சம்பந்தப்பட்ட யாருக்கு பிபி இருந்தாலும், இருதய சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், இனிமேல் நீங்க அநாகத தியானம் செய்யுங்கள். கசப்பான துவர்ப்பான பொருட்களை சாப்பிடுங்கள். தண்ணீரை வாயில ஊத்தி கொப்புளிச்சு துப்பிடுங்கள். இப்படி இந்த 3 விஷயத்தை நீங்கள் சரியாக செய்து வந்தால் உங்கள் இருதயம் பலம் அதிகமாகும். அப்போ நாம இருதயத்தை அதிகம் பலம் பண்ணிட்டாவே இருதயம் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் பலம் கொடுத்துரும். நாம நிம்மதியா நல்ல இருதயத்தோட நீடூடி வாழலாம். நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சிந்தனைகளை அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் மனித வாழ்வின் ரகசியங்கள் என்ன என்பதை பற்றி சென்ற வாரம் நமக்கு அற்புதமாக விளக்கம் கொடுத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியினை இன்று நமக்கு அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மனித வாழ்வின் ரகசியங்கள் அதன் தொடர்ச்சியை அளிக்க இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே,
நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். வாழ்க வளம், வாழ்க வாழ்க வளம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சிந்தனை, நம் வாழ்வினுடைய நோக்கத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். நமது மூலமாக இருக்கின்ற, நாமாக இருக்கின்ற எல்லாம் வல்ல இறை ஆற்றலோடு நம்மை இணைத்துக் கொள்வதுதான் நம் வாழ்வினுடைய நோக்கம். இன்று அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு இலக்கு அப்படின்னு நமக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை அடைவதற்கான வழிமுறை மிக மிக அவசியம். இப்போ சிவசைலத்திலே நமக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது நாளை முதல் கொண்டு அப்படின்னா, அதற்கு செல்வதற்கான வழி இருக்கு இல்லையா, அது நம்ம மிக தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். முதலில் அறிதல், இரண்டாவதாக அதில் பயணித்தல். சரியாக அந்த பயணம் நிகழும் போது நிச்சயமாக நாம் அந்த இடத்தை அடைவோம். அங்கு நிகழக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நாம் முழுமையாக பெறுவோம். அதுபோல நமது வாழ்வினுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய அந்த இறை நிலையை, இந்த பேரானந்த உணர்வை நாம் உணர்வது என்பது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ அதை அடைவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதைத்தான் மகரிஷி அவர்கள் வாழ்க்கை தத்துவம் என்ற அடிப்படையில நமது வாழ்க்கையை பற்றிய உண்மையை நமக்கு எடுத்து விளக்குகின்றார்கள். வாழ்க்கை தத்துவத்திலே மொத்தம் 12 தத்துவங்கள், மொத்தம் 12 தத்துவங்கள் வாழ்க்கை தத்துவத்திலே அடக்கம் பெற்றிருக்கிறது. இந்த வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து வாழக்கூடிய மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, துன்பமற்ற ஒரு இன்பமான வாழ்வை அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடிய மனிதன் தன் வாழ்விலே துன்பங்கள் களைந்து ஒரு இன்பமான வாழ்வை அவன் வாழ்வான். இரண்டாவது, இயற்கையை மதித்து இயற்கையை உணர்ந்து அந்த இறையாற்றலோடு இணைந்து அன்பும் கருணையுமாக வாழ்வான். தன்னையும் சரியாக பாதுகாத்து பராமரித்துக் கொண்டு தன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு தேவையான சரியான கடமையை முறையாக ஆற்றி இயற்கையோடு இணைந்து வாழ்வான். அப்போ இந்த வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து வாழக்கூடிய மனிதன் தான் முழுமையான வாழ்வை வாழக்கூடியவன் என்று சொல்லலாம். சரி, இப்ப வாழ்க்கை தத்துவம் அப்படின்னா என்ன? வாழ்க்கை என்றால் நமக்கு தெரியும், பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட நிகழ்வை வாழ்க்கை என்று சொல்கிறோம். தத்துவம் என்றால் என்ன? உண்மை. தத்துவம் என்றால் உண்மை. அப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத மகரிஷி 12 தத்துவங்களாக பிரிச்சு சொல்றாங்க. அதை 4 பிரிவுகள்ல பிரித்திருக்கிறார். அதுல முதல் பிரிவு தேவைகள் 3. இந்த மொத்த 4 பிரிவுகள்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுல தேவைகள் 3 முதல் பிரிவு, காப்புக்கள் 3 2ஆம் பிரிவு, அறநெறிகள் 3 3ஆம் பிரிவு,
அறிவின் நிலைப்படிகள் 4ஆம் பிரிவு. தேவைகள், காப்புக்கள், அறநெறிகள், அறிவின் நிலைப்படிகள். இந்த தேவைகள் எதுல தொடங்கும்னு பாத்தீங்கன்னா நம்முடைய உணவிலே துவங்கும். தேவைகள் நம்முடைய உணவிலே துவங்கும். அறிவின் நிலைப்படி எந்த இடத்திலே முடியும்னா இறை உணர்விலே முடியும். அப்ப நாம் உண்ணுகின்ற இறைனா உணவு முதல் நம்முடைய வாழ்வினுடைய நோக்கமான இறை என்கின்ற அந்த இறைத்தன்மை அடைவது வரைக்கும் அத்துணை தத்துவங்களையும் இந்த 12 தத்துவங்களுக்குள்ள மகரிஷி அவர்கள் உள்ள பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஒற்றை தத்துவம், வாழ்க்கை தத்துவம் சரியாக புரிந்து விட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில நம்ம மகிழ்வாக, நிறைவாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழ முடியும். சரிங்களா? இந்த தத்துவம் புரியாதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுக்க இவ்வளவு பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். சரி, அதுல இன்னைக்கு முதல் தத்துவத்தை நாம சற்றே சிந்திப்போம். அப்புறம் 4 வாரங்களுக்கு 4 தத்துவங்கள்லையும் 3 விஷயங்களை ஆழமாக சிந்திப்போம். முடிந்த வரைக்கும் இந்த தத்துவத்தை ஆழமாக சிந்திப்பதற்கு முயற்சிப்போம். சரி, இதுல முதல் இருக்கிற 2 தத்துவங்களாக தேவைகள், காப்புக்கள் சொன்னோம் இல்லையா? 3, 6 தத்துவங்கள், 2 பிரிவுகள். இது மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது. அடுத்த 2 பிரிவுகள் அறநெறிகளும் அறிவின் நிலைப்படிகளும் மனிதனுக்கு மட்டுமே உகந்தது. சரி, இப்ப எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இருக்கிற தேவைகள் என்ன இல்லையா? இப்ப தேவைகள் சரியா வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை தெளிவாயிரும். மகரிஷி சொல்லுவாங்க, தேவையற்ற பொருட்களை தேவைமயமாக்கி துன்பம் அழிய கண்டோம். ஏன் இந்த துன்பம் அதிகமா இருக்கு? தேவையே இல்லாத பொருட்களை தேவை என்று நாம் உணரும் போது அந்த தேவையற்ற பொருளால் நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான துன்பங்கள் ஏற்படுகிறது இல்லையா? சரி, இப்ப எது தேவை அப்படின்னா, இப்போ நாம் இந்த பூமியில உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா உயிர்களும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த பூமி மேல நாம் இருக்கும்போது இந்த பூமி 1000 மைல் வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. சரிங்களா? இந்த பூமி 1000 மைல் வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. நாமளும் இந்த பூமி கூட 1000 மைல் வேகத்திலே சுத்திட்டே தான் இருக்கிறோம். என்ன, அந்த பூமியோட ஒட்டி இருக்கிறதுனால நாம சுத்துறது நமக்கே தெரியறது இல்லை. பூமியை விட்டு விலகி நின்று பார்த்தால் தெரியும், இந்த பூமியோட நம்ம சுற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த 1000 மைல் வேகத்துல சுற்றி கொண்டிருக்கிற பூமியில நாம் இருக்கிறோம். எது ஒன்று சுழன்றாலும் கெட்டியான பொருள் மையத்தை நோக்கி ஈர்க்கப்படும். அதனுடைய அடிப்படையில நம்முடைய உடல் இந்த பூமியினுடைய மையத்தை நோக்கி இழுக்கப்படுவதாலதான் நம்ம பூமி மேல நின்று கொண்டிருக்கிறோம். அதே போல லேசான பொருள் மையத்திலிருந்து வெளியே நோக்கி தள்ளப்படும். இது இயற்கையினுடைய நியதி. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா மேல போட்டீங்கன்னா கீழே விழுகும். தண்ணியை மேல தூக்கி ஊத்துனீங்கன்னா கீழே விழுகும். நெருப்பை பத்த வச்சீங்கன்னா கீழ் நோக்கி எரியாது, அது மேல் நோக்கி எரியும். இதே காற்று ஊதுபத்தி வச்சீங்கன்னா அது கீழ் நோக்கி போகாது, அது மேல் நோக்கி போகும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப அதை விட லேசான விண் இன்னும் வேகமாக மேல் நோக்கி. அப்ப நம்ம பூமியின் மேல வாழ்ந்து கொண்டிருக்கிறதால நம்ம உடல்ல இருக்கிற கெட்டி பொருள் கீழ் நோக்கி இழுக்கப்படும். நம்ம உடல்ல இருக்கிற உயிர் துகள்கள் மேல் நோக்கி வேகம் கொண்டு வெளியேறதுக்கு முயற்சி. அப்ப இதன் மூலமாக நம்ம உடலிலே சிறிது ஆற்றல் விரயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே.
இரண்டாவது, நம்ம உடலுக்குள்ள இயக்கம் நடந்து கொண்டே இருக்குது இல்லைங்களா? நம்ம உடல் இயக்கம்னா என்ன சொல்லலாம்? இருதயம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, நுரையீரல் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, நான் ஸ்டாப்பா வேலை செஞ்சுட்டே இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு ஆற்றல் செலவாகுமா இல்லையா? ஒரு மிஷின் ஓடுச்சுன்னா உங்களுக்கு கரண்ட் செலவாகுதா இல்லையா? அது போல நம்ம உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள், பல உறுப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கிறது 24 மணி நேரம். அது போக இப்ப நம்ம ஒரு சாப்பாடுறதுக்கு உணவு சாப்பாடு வாய்க்குள்ள போட்டு மெல்றோம், அந்த உணவு உள்ள தள்ளுறோம். அந்த இரைப்பையிலிருந்து எல்லா மிஷினும் வேலை செய்யுது. கிரைண்டர் ஓடுற மாதிரி, மிக்சி ஓடுற மாதிரி, சரிங்களா? இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம் எல்லாம் வேலை செய்யுது. அப்ப அதற்கு ஒரு ஆற்றல் செலவாகும் இல்லையா? சரி. அது போக மனதை இயக்குறோம். இப்போ நான் பேசுற உரையை நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்க காதுகளின் வழியாக ஆற்றல் செலவாகித்தான் நீங்க என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் என்னுடைய உயிராற்றலை செலவு செய்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் நீங்க செல்போனை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உங்க கண்கள் வழியாக ஆற்றலை செலவு செய்துதான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சரிங்களா? எல்லாமே உயிராற்றலுடைய செலவுதான். அப்ப நம்ம பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, சாப்பிடுவது எல்லாமே ஒரு விதமான ஆற்றல் செலவுதான். இன்னும் ஒரு படி மேல போய் கோபப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம், சரிங்களா? அப்ப என்ன ஆகுது? இன்னும் உயிராற்றல் அபரிமிதமா செலவாயிட்டே இருக்கு. அப்போ இந்த விதத்திலே நமக்கு ஒவ்வொரு நாளும் உயிராற்றல் செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த செலவிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். இப்ப இந்த செலவு அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? உயிர் போயிரும் இல்லையா? உடம்புல ஒரு 1000 யூனிட் உயிர் இருக்குன்னா இன்னைக்கு காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து உடலுக்குள்ள வேலை செய்யறோம், மன இயக்கம் நடக்குது, மூளையில இயக்கம் நடக்குது, எல்லா இடத்துலயும் ஆற்றல் செலவாகுது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது. அப்ப அந்த உயிர் ஆற்றலை நாம நிறைவு செய்து கொள்ளணும். அப்பதான் நம்ம உயிர் வாழ முடியும். ஏன் உயிர் வாழணும்? இப்பதான் உங்களுக்கு அந்த நோக்கம் ஞாபகத்துக்கு வரணும். நம்ம ஏன் உயிர் வாழணும்? இறைவனை உணர்வதற்காக பிறந்திருக்கிறோம். அதற்காக நாம் உயிர் வாழ வேண்டும். சரிங்களா? எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை அடைவதற்காக நாம் உயிர் வாழணும். அப்ப நாம் உயிர் வாழணும்னா இந்த உடல்ல ஆற்றல் செலவாயிட்டே இருக்கு. அப்ப அந்த ஆற்றலை நாம சமன்படுத்தணும். அதற்காகத்தான் இயற்கை நமக்கு 2 விஷயங்களை கொடுத்திருக்குது. தேவையில முதல் தேவை பசி, தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகளை நாம சரியாக, முறையாக நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஏன் பசி ஏற்படுது? இந்த உடலில் இருக்கிற 6000 கோடி செல்களிலும் எனர்ஜி பற்றாக்குறை, சக்தி பத்தல, உயிராற்றல் குறைஞ்சு போச்சு. அப்ப அந்த உயிராற்றலை சமன் செய்து கொள்வதற்காக இந்த உடல்ல இருக்கிற செல்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சிக்கு பேரு தான் பசி உணர்ச்சி என்று பேர். நல்லா புரிந்து கொள்ளணும். பசிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. பசி என்பது நம்ம ஒட்டுமொத்த உடலினுடைய ஆற்றல் பற்றாக்குறைக்கான ஒரு தேவையை இந்த உடல் வெளிப்படுத்துகிறது பசியின் மூலமாக. அப்ப அந்த நேரத்திலே நம்ம சரியான முறையான உணவை நம் உடலுக்குள் அனுப்பும் போது அந்த உடல் என்ன செய்கிறது? அந்த சக்தி தேவையை அந்த உணவின் மூலமாக அது பூர்த்தி செய்து கொள்கிறது. இதுதான் நடக்குது. அப்ப பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள்,
இன்னொரு பக்கம் நீரினுடைய ஆற்றல் நம்ம உடல்ல 70% இருக்குது. அப்ப அந்த நீரினுடைய தேவையை இந்த உடல் தாகமாக வெளியே காட்டுகிறது. அது தேவை இருந்தா மட்டும்தான் தாகமா காட்டும். தேவை இல்லாட்டி அது தாகமா காட்டாது. அதே மாதிரி உடலுக்கு ஆற்றல் தேவை இருந்தாதான் அது பசியா காட்டும். தேவை இல்லாட்டி அது பசியா காட்டாது. அப்ப இந்த உடல் என்ன சொல்கிறதோ அதை நம்ம கேட்கணும். இப்ப உடல் பசிக்குது அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா அதற்கு நாம சப்போர்ட் பண்ணணும். நாம இந்த இடத்துல 2 இடத்துல தவறு செய்வோம். ஒன்று, பசிக்கிறப்ப சாப்பிடாம இருப்போம். இது மிகப்பெரிய தவறு. பசிக்கும் போது நீங்க சாப்பிடாம இருக்கிறது மாதிரி ஒரு துரோகம் நம்ம உடம்புக்கு பண்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா நமக்காக உடலுக்குள்ள 6000 கோடி செல்கள், 72,000 நாடி நரம்புகள், 620 தசைகள், 206 எலும்புகள் என்று இந்த உடல்ங்கிற அற்புதமான இயந்திரம் நமக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக்சுவலா இந்த உடல் நாம கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உடல் நாம கிடையாது. இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. இப்ப எப்படி ஒரு 2 வீலரோ 4 வீலரோ நமக்கு ஒரு கருவியாக செயல்பட்டு நம்மை இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு பயணிக்க வைக்கிறதோ, அப்படி இந்த இறைவனை உணர்வதற்கான பயணத்திலே இந்த இறையாற்றல் நமக்கு கொடுத்த கருவி இந்த உடல். சரிங்களா? அப்போ நீங்க ஒருத்தர்ட்ட வண்டி வாங்கினா அந்த வண்டிய சரியா முறையா பாதுகாத்து பராமரிச்சு திரும்ப நல்ல கண்டிஷனோட அது கொடுத்துட்டு போகணும். தருமடி அடிச்சு ஓட்டி உடைச்சு பெட்ரோல் ஊத்தி சிவனை ஊத்தி அது இதையும் பண்ணி இன்ஜினை சீஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப இந்த பிறவி பெருங்கடல் நீந்துவதற்கு இரையாற்றல் கொடுத்த கொடை இந்த உடல். இந்த உடலை எப்படி திருப்பி கொடுக்கணும்னு சொல்றாரு மகரிஷி? பத்திரமா திருப்பி கொடுக்கணும். சரிங்களா? ஆனா நாம தருமடி அடிச்சிடறோம். ஏன்னா இந்த உடலோட வேல்யூ தெரியல. அப்ப இந்த உடல் அழிந்ததுன்னா நம்ம நோக்கத்தை அடைய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உடலை நலமாக வைத்துக் கொள்ளணும்னா அதுல முதல் விஷயம் அதனுடைய தேவைகளை நிறைவேற்றும். அதனுடைய தேவைகள் நிறைவேற்றினாதான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் உயிராற்றல் உள்ள ஆரோக்கியமா இருக்கும். உயிராற்றல் ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம வந்த வேலையை முடிக்க முடியும். சரிங்களா? வண்டி நல்லா இருந்தாதான் நீங்க எங்க போகணுமோ அங்க போய் சேர முடியும். சரி, அதுல முதல் தேவை பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள். அப்ப உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா முதல் வேலை என்ன செய்யணும்? எந்த வேலை செய்திருந்தாலும் அந்த வேலையை விட்டு விட்டு போய் சாப்பிடணும். சரிங்களா? அது நீங்க டிவி பார்த்தாலும் சரி, செல்போன் பார்த்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, அதற்கு முதல் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். பசிக்கும் போது உணவை அருந்தணும். ஒரு 5 நிமிடம் கழித்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது வேற ஒரு டாபிக். அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். ஏன் 5 நிமிஷம் விட்டுட்டு சாப்பிடணும். சரி, ஆனால் பசிக்கிறப்போ உணவை கொடுத்தரணும் இந்த உடலுக்கு. 2வது முக்கியம், பசிக்காத போது இந்த உடலுக்கு உணவை கொடுக்க கூடாது. சார் என்ன சார் எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சா நல்லது தானே சார் அப்படி நம்ம எப்பவுமே யோசிப்போம். ஏன்னா நம்மளால சொத்து சேர்த்து சேர்த்து வச்சு பழகம் இருக்கிறதுனால. மற்ற உயிர்கள் பாருங்க, எந்த உயிருமே சொத்து சேர்த்தாது இல்லையா? ஆனா அது லைஃப் டைம் நல்லா ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு செத்து போயிடும். அப்ப நம்ம இந்த தேவையில்லாத வேலை, முதல் தேவையில்லாத வேலை என்ன? பசிக்காம சாப்பிடுறதுதான் தேவையில்லாத வேலை. இந்த உடலை பராமரிப்பதற்கு 3 தேவைகள். பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள், தட்பவெப்ப மாறுதலால் ஏற்படக்கூடிய தேவைகள், இன்னும் உடல் கழிவு உந்து வேகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகள் என்று 3 தேவைகளை எந்த ஒரு மனிதன் சரியாக முறையாக பூர்த்தி செய்கிறானோ அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதான் வாழ்வினுடைய நோக்கத்தை அடைவதற்கான முதல் தகுதி என்னன்னா, இறைவனை அடைவதற்கு முதல் தகுதி என்னன்னா, இறைவனை அடைவதற்குன்னா அது ஏதோ வேற எதுக்கும் நினைச்சுக்காதீங்க. சரிதான்? நம்ம வந்த பர்பஸ் அடையிறதுக்கு முதல் தகுதி என்ன?
அல்லது இந்த உலகத்திலே நீங்க மகிழ்ச்சியா வாழ்றதுக்கான முதல் தகுதி என்னன்னா உடல் ஆரோக்கியம் தான். அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்குன்னா என்ன பண்ணணும்? உடலினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதுல முதல் தேவை, அதுக்கு பசிச்சா சாப்பாடு போடணும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும். இதுல அப்படியே ஆப்போசிட்டா சிந்திச்சுக்கோங்க. பசி இல்லாம சாப்பாடு போடக்கூடாது, தாகம் இல்லாம தண்ணி குடிக்க கூடாது. அப்ப பசி இல்லாம நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அங்க என்ன நிகழுது? அந்த உடலிலே உயிராற்றல் வேற ஏதோ மிக சிறப்பான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ரெகுலரா சொல்றோம் இல்லையா, இரவு 11 மணிக்கு நிறைய பேர் சாப்பிடுற பழக்கத்தை இன்னைக்கு சமுதாயத்துல வச்சிருக்கிறாங்க. இரவு 11 மணிக்கு நமக்கு நல்லா தெரியும், நம்மளுடைய உடல் கடிகாரத்தின்படி நம்முடைய பித்தப்பை, கல்லீரல் இந்த இரண்டும் வேலை செய்யக்கூடிய நேரம் இரவு 11ல இருந்து ஒரு 3 மணி வரைக்கும், அந்த 4 மணி நேரம். அப்ப இரவு 11 மணிக்கு ஒரு நபர் சாப்பிடுறாரு அப்படின்னா அந்த நேரம் பித்தப்பைக்கான நேரம். பித்தப்பை நம்ம உடம்புல இருக்கிற விஷத்தன்மை எல்லாம் மாற்றி நம்ம உடலை தூய்மை செய்யக்கூடிய பணியை செய்யுது. அப்ப அந்த நேரத்துல ஒருத்தர் உணவை சாப்பிடுறார் அப்படின்னா, அதுவும் தேவையோட சாப்பிட்டா கூட பரவாயில்லை, தேவை இல்லாம சாப்பிடுறாரு அப்படின்னா அந்த பித்தப்பையில வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் அந்த பித்தப்பையிலிருந்து அப்படியே அங்க போட்டு போட்டு உங்க வயிற்றுக்கு வந்துடும். அப்ப உடல்ல இருக்கிற கழிவுகள் பிரிக்கப்படாமல் போகும், அந்த விஷத்தன்மை எல்லாம் உடல் முழுக்க பரவும், அது உடலிலே கேன்சராக மாறும்னு இன்னைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு. அப்ப பசியின்றி சாப்பிடக்கூடிய உணவு நம்ம உடலிலே விஷமாக மாறுகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உணவை எப்படி சாப்பிடணுங்கிற தெளிவு நமக்கு வந்து, அதுக்கப்புறம் ஹீவர் பாஸ்கர் ஐயா அவர்கள் சொன்னது போல உணவை எப்படி சாப்பிடணுங்கிற விதிமுறைகள் எல்லாம் நீங்க தெரிந்து வைத்திருக்கிறீங்க, அதன்படி நம்ம சாப்பிடணும். சரி, அப்போ பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகளை நாம் நிறைவு செய்தே ஆக வேண்டும். இதை தவிர்க்கவே முடியாது. இதை தவிர்த்தீங்கன்னா உயிர் போயிடும். உயிர் போயிருச்சுன்னா வாழ்க்கையினுடைய நோக்கம் போயிடும். அப்ப நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்ப என்ன ஒரு மனதில் ஒரு எண்ணம் இருக்கணும்னா, எதற்காக நாம் சாப்பிடுகிறோம்? இந்த வடிவேலு ஒரு படத்துல கேட்பாரு, சரிங்களா, அவரோட ஆள்காட்டி விரல அவருக்கு மூஞ்சிக்கு முன்னாடியே காமிச்சிட்டு, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு ஒரு ஜோக் வரும் இல்லையா? அது வந்து ஜோக்கா பார்த்தா ஜோக்கு, ஆனா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்கு. நாம எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு நாமே என்ன கேட்கணும்? இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்கணும். இப்போ ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே இது நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு செஞ்சிட்டோம்னா அது பின்னாடி விளைவு வர்றத நம்ம சரியா ஏற்றுக்கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ள முடியும். இப்ப உதாரணத்துக்கு நாம ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறோம். சரி, முதல்ல யாருமே வாங்கலாம்னு நினைக்கிறப்போ இல்ல மத்தவங்க சொல்லி நீ கார் வாங்குன்னு சொல்றப்போ இது தேவையான்னு யோசிக்கிறது இல்லை. அப்ப சரி காரை வாங்கி நிறுத்திடுறோம். வாங்கின காருக்கு டியூ கட்டுறதுக்கு முடியறது இல்லை, வாங்கின காருக்கு பெட்ரோல் போட்டு சமாளிக்க முடியறது இல்லை, வாங்கின காருக்கு இன்சூரன்ஸுக்கு வருஷம் 10,000 5,000 கட்டணும், அது முடியறது இல்லை, வண்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு 10,000 ஆகுது, அது கட்டுறதுக்கு அது முடியறது இல்லை, வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு இடம் இல்லை, வண்டி எனக்கு இன்னும் ஓட்ட தெரியாது, அதுக்கு டிரைவர் வச்சுட்டு ஓட்டுறோம், அதுக்கு செலவு எகிரிட்டு. இதெல்லாம் எப்போ விளைவு? சரிங்களா? அப்போ கார் வாங்குறதுக்கு முன்னாடியே எண்ணி துணிக கருமம், இந்த கார் நமக்கு தேவையா அப்படின்னு 1க்கு 10 தடவை நினைச்சு பார்த்து சிந்திச்சு பார்த்து இந்த காரை வாங்கினா நான் என்னவெல்லாம் என்னோட வாழ்க்கையில நடக்குன்னு சிந்திச்சு பார்த்து செய்யறதுக்கு தான் நமக்கு அறிவை கொடுத்துருக்கு இயற்கை, சிந்திக்கிற அறிவை. ஆனா நம்ம பொதுவாக ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டா நம்ம அறிவை கொண்டு சிந்திக்கிறது இல்லைன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோம். அப்ப என்ன ஆகுது? காரை வாங்கி நிறுத்தினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதனோட விளைவு வருது. அப்ப இப்ப வர்றவன் போறவன் எல்லாம் கேட்கறான், இதெல்லாம் உனக்கு தேவையா? அப்ப நமக்கு நாமே இது தேவையான்னு கேட்கலைன்னா நிச்சயமா வர்றவன் போறவன் எல்லாம் இது தேவையான்னு கேட்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடும். அதனால ஒரு இட்லியை சாப்பிட்றப்ப, ஒரு வடையை சாப்பிட்றப்ப நாம கேட்க வேண்டிய கேள்வி, இது உனக்கு தேவையா?
ஆமாப்பா, நல்லா பசிக்குதுப்பா, அப்ப அந்த உயிராற்றலை நான் சமன் செய்து கொள்ளணும்ப்பா, அப்ப இந்த இட்லி எனக்கு தேவைதான்ப்பா. சரிங்களா? சரி, எதற்காக சாப்பிடணும்? அந்த பசி உணர்வை போக்கிக் கொள்வதற்காக சாப்பிடணும். சரிதானுங்களா? ஏன் பசி உணர்வை போக்கணும்? பசி உணர்வு போக்குனாதான் இந்த உணவு உடலுக்குள்ள போய் உயிர் ஆற்றலாக மாறி என்னுடைய உடலுக்கு ஆற்றலாக இருக்கும். அப்ப ஏன்பா அந்த ஆற்றல் வேணும்? அந்த ஆற்றல் இருந்தால்தான் நான் என்னுடைய கர்ம வினைகளை கழித்துக் கொண்டு இறைவனை உணர முடியும். அப்ப சொல்லுங்க, நம்ம எதுக்காக சாப்பிடணும்? அல்டிமேட் எய்ம் என்ன? இறைவனை உணர்வதற்காக நாம் சாப்பிட வேண்டும். நாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிட்டா யாராவது தப்பா சாப்பிடுவோமா? இல்ல. சரிதானுங்களா? இப்ப இந்த உணவு எதற்காக? நான் இறையுணர்வை பெற வேண்டும், அதற்கு எனக்கு உயிராற்றல் வேண்டும். உயிராற்றல் இருக்க வேண்டுமானால் உடல் நல்லா இருக்கணும். உடலுக்கு ஆற்றல் வேண்டும் என்றால் உணவு வேண்டும். அப்ப உணவு என்பது நான் இறையுணர்வை பெறுவதற்கான ஒரு விஷயம். அப்படி இருந்து நீங்க சிந்தித்து உணவை உட்கொண்டால் அந்த உணவு சரியா இருக்குமா இல்லையா? இல்லையா? அப்ப இந்த உணவுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. இனிமேல் உணவை உண்ணும் போது என்ன நோக்கம் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா, நான் இறையுணர்வை பெறுவதற்காக இந்த உணவை உண்கிறேன் அப்படின்னு மனசுல வச்சு. அப்ப உங்களுக்கு பசி இருக்கும்போது நீங்க வாயை மூடி மென்று சாப்பிட்டு அந்த விதிகளை எல்லாம் கடைபிடித்தால்தான் அந்த உணவு இறை உணர்வுக்கான உணவாகும். பசிக்காமலோ வாயை மூடி மென்று சாப்பிடாமலோ முழு கவனம் உணவில் செலுத்தாமலோ கீழே அமர்ந்து சாப்பிடாமலோ இல்லையா, இந்த விதிமுறைகளை எல்லாம் மாறி சாப்பிடும் போது அது இறை உணர்வை அடைவதற்கு எதிராக அமைந்துவிடும். சரி, அப்ப முதல் தேவை பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவை. அந்த பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகளை நாம் உடனடியாக நிறைவு செய்ய வேண்டும். அந்த இடத்திலே அலட்சியம் செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அலட்சியம் செய்யக்கூடாது. அதே போல தேவையில்லாமல் அந்த தேவைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யவும் கூடாது. இல்லையா? அப்ப தேவையில்லாம அந்த தேவையை நிறைவேற்றினீங்க அப்படின்னா அது உடலிலே பல நோய்களாக உருவெடுக்கும். அப்ப எந்த நோக்கத்திற்காக நீங்க அதை செய்தீர்களோ அந்த நோக்கத்திற்கு எதிராக அது அமைந்து விடும். எந்த உணவை இந்த உடலை காத்து உயிரை பெருக்கி இறைவை உணர்வதற்காக சாப்பிட்டீர்களோ அந்த உணவே உங்க உடலை நோயாக்கி உங்க உயிரை ஆற்றலை குறைத்து நீங்கள் இறையுணர்வை பெறாமல் இறப்பதற்கான ஒரு சூழலாக மாற்றிவிடும். அப்ப இன்றிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சங்கல்பம் என்னன்னா, நீங்க எந்த ஒரு உணவை சாப்பிடும் போதும் உங்களுக்கு நமக்கு வர வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, எதற்காக இந்த உணவை நான் சாப்பிடுகிறேன்? இறைவனை உணர்வதற்காக நான் சாப்பிடுகிறேன். சரி, எதற்காக தண்ணீர் குடிக்கிறேன்? இறைவனை உணர்வதற்காக தண்ணீர் குடிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல அந்த தேவையும் அந்த அளவும் அந்த முறையும் நமக்கு இயல்பாக வந்துடும். சரிங்களா? இது தேவைகள்ல முதல் தேவை. சரி, நான் அடுத்த தேவைக்கு பயணிக்கணும்னா அது கொஞ்சம் நீண்ட சிந்தனையாக உங்களுக்கு கொடுக்கணும். அப்ப இன்னைக்கு ஒரு 12 தத்துவத்திலே ஒரு தத்துவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா 12 தத்துவத்தையும் நாம 12 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். 12 தத்துவத்தையும் டெப்தா பார்க்கணும். சரிங்களா? அப்ப இன்னைக்கு முதல் தத்துவம் தேவை என்ற தலைப்பிலே 3 தத்துவத்திலே முதல் தத்துவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகளை நாம் சரியாக முறையாக பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத. அப்ப அந்த இடத்திலே நாம என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், சரிங்களா, இது எல்லாம் புரிந்து உணர்ந்து நாம
அந்த சிந்தனையில் இருக்கிறதுனால நான் அதை பத்தி டெப்தா எடுக்கல. இல்லாட்டி ரொம்ப டீப்பா அதை எடுக்க வேண்டியது இருக்கு. உணவை எப்படி சாப்பிடணும், நீரை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம நீண்ட நாள் சிந்தனையில செய்து கொண்டிருக்கிறோம் நம்மளோட இந்த காலை சக்கர நிகழ்வுல. அதனால அதை பத்தி டெப்தா போக வேண்டாம். பட் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய இன்னைக்கு புதிய செய்தி என்னன்னா, உணவையும் நீரையும் நாம் அருந்துவது ஏதோ உடலினுடைய தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு அல்ல. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப உணவு கொடுக்கிறவங்க ஏன் அன்னதானம் இவ்வளவு உயர்வா பேசப்படுதுன்னா, நம்ம உணவுக்கு உணவை கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த உணவின் மூலமாக உயிரை கொடுக்கிறோம், உயிர் ஆற்றலை கொடுக்கிறோம். அதனாலதான் அன்னதானத்துக்கு அவ்வளவு சிறப்பு. சாப்பாடு சாப்பிடலைன்னா உயிர் போயிடும், செத்துருவோம், வந்த நோக்கம் வீணா போயிடும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த உலகத்துல இப்போ சாப்பிடாம செத்தவங்களை விட சாப்பிட்டு சாப்பிட்டு செத்தவங்க தான் அதிகம். உண்மையானு யோசிச்சு பாருங்க. சாப்பிடாதவனுக்கு பசிங்கிற ஒரு நோய் தான். அளவு முறை இல்லாம கண்டபடிக்கு சாப்பிட்றவனுக்கு சுகர்ல இருந்து கேன்சர் வரைக்கும் அத்தனை நோயும் இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே. எந்த உணவு நம்மை காப்பதற்காக இரையாற்றல் கொடுக்கிறதோ அந்த உணவை அளவுக்கும் முறைக்கும் மாறி மீறி சாப்பிடும் போது அந்த உணவே நமக்கு விஷமாக மாறி நமக்கு எல்லா நோய்களையும் உண்டு பண்ணும், எல்லா பிரச்சனைகளையும் ஏற்படும். அதனால் இன்று முதல் கொண்டு நம்முடைய தேவைக்கு மட்டுமே சாப்பிடுவோம். சரிங்களா? நான் தான் சொன்னேனே, தேவையில்லாமல் சாப்பிடுற ஒரு பருக்கை கூட உங்க உடலிலே விஷமாக மாறும், விஷமா மாறும். இப்ப தேவை இல்லை, தேவை இருந்தா எப்படி இருக்கும்? பசி உணர்வு இருக்கும். பசி உணர்வு இருந்தா வயிற்றுல அமிலங்கள் சுரந்திருக்கும். அமிலங்கள் சுரந்திருக்கும் போது நீங்க நல்லா மென்று அரைத்து சாப்பிட்டீங்கன்னா அது உள்ள போய் முழுமையாக நல்ல சர்க்கரையாக மாறி உடலுக்குள் சென்று முழு ஆற்றலாக மாற்றம் பெறும். இப்ப தேவையே இல்லை, உள்ள பசி உணர்வே இல்லை, அப்போ உங்க வயிற்றுல ஆசிட்டே சுரக்கல. இப்ப நீங்க வடையவோ போண்டாவே பச்சியோ ஏதாவது ஒண்ணு போடுறீங்க அல்லது டீயை குடிக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணு ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது இரைப்பையில போய் அப்படியே விழுகும். அங்க அதை செரிப்பதற்கான அமிலம் இருக்காது. அதே சமயம் உயிராற்றல் வேற ஏதாவது இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும். அப்ப அந்த உயிராற்றல் அங்க இருக்கிற வேலையை அப்படியே போட்டு போட்டு வயிற்றுக்கு ஒடியாரும். அப்ப அங்க தேவை இருக்கிற அந்த ரசாயனங்கள் சுரக்கிறதுக்கு மிக நீண்ட நேரம் ஆகும். சரியா? இது உங்க உடலுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய ஒரு துரோகம், ஒரு கொடுமை என்று கூட சொல்லலாம். நமக்கு நல்லது செய்யற ஒருத்தனுக்கு பெருங்கொடுமை செய்ததற்கான தண்டனை நமக்கு வழங்கப்படும். அப்ப பசிக்காம சாப்பிடுறீங்க, அங்க சரியான செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகாம செல்லக்கூடிய உணவுல கெட்ட சர்க்கரை உருவாகும். கெட்ட சர்க்கரை உருவாச்சுன்னா அது உடல் முழுக்க எல்லா செல்களுக்கும் பரவும். அப்படி பரவக்கூடிய அந்த கெட்ட சர்க்கரை, கெட்ட உணவுப் பொருளானது உடலிலே எல்லா நோய்களையும் உண்டு பண்ணும். இவ்வளவுதாங்க சிம்பிள். சரிங்களா? அப்ப தேவைக்கு மட்டுமே உணவை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது நம்ம இறைவனை அடைவதற்கான முதல் தகுதி. தேவை இல்லாமல் உணவை அல்லது நீரை அருந்துவது என்பது நாம் இறைவனை விட்டு விலகுவதற்கான முதல் செயல் என்று இன்றிலிருந்து நாம் முடிவெடுத்துக் கொண்டு, இன்றிலிருந்து ஒரு சத்தியம், தேவைக்கு மட்டுமே சாப்பிடுவேன், தேவைக்கு மட்டுமே நீர் அருந்துவேன். இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அது இறைவனால் படைக்கப்பட்டது, அது சரியாக நமக்கு வழிகாட்டும். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். சரிதானா? காலையில சாப்பிட்டீங்க, மதியானம் பசிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இன்னும் வேலை செய்யல, எனர்ஜி இருக்குது, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ பாட்டுக்கு வேலையை பாரு. சரிதானா? அப்புறம் 4 மணிக்கு பசிக்கும். அப்ப அது வரைக்கும் உங்ககிட்ட எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஒரே பயம், மத்தியானம் பசி வரலையே, உடம்புல ஏதாவது பிரச்சனையா? அது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு. புரியுதா இல்லைங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. பசி நல்லா இருந்தாலே உங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்ற அர்த்தம். ஆனா பசித்து புசிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பசித்து புசித்தாலே நம்ம உடம்புல நோய் இருக்காது, மனதில பிரச்சனை இருக்காது, வாழ்க்கையில துன்பம் இருக்காது. இது உண்மை. அதை செய்து பாருங்க. சரிங்களா? சரி, அந்த விதத்துல முதல் தேவையை நிறைவு செய்து என்ற வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். அடுத்த தேவைகள் 2, அடுத்த தொடர்ந்து இருக்கிற 11 தத்துவங்களை நாம் முடிந்த வரைக்கும் ஆழமாகவும் கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த 12 தத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க இறைவனை உணர்வதற்கான வாழ்க்கைக்கான அத்தனை விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், நம்ம வாழ்க்கையை நிறைவாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழலாம். சரி, தொடர்ந்து அந்த சிந்தனையை சந்திப்போம்.
சிவசைலத்திலே வாய்ப்பு இருந்தா நம்ம எல்லாருமே சந்திப்போம். சரிங்களா? நான் நாளைக்கு காலையில வர்றேன். ஐயா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கலந்துக்கோங்க. மிகச்சிறந்த வாய்ப்பு. நானுமே அந்த 3 நாள் அங்கேயே இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறேன். ஏன்னா பல அறிஞர்களை ஒன்றாக சந்திப்பது அப்படிங்கிறது உண்மையாலுமே மிகப்பெரிய விஷயம். நம்ம வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் கலந்துக்கலாம். நாம கலந்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நம்ம இந்த லைன்லயே இருக்கிறதுனால ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு. வர்றோம், அந்த முழு இயற்கை தன்மைய, அந்த விஷயத்த அனுபவிக்கிறோம். ஆனா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி வர வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாமளாவது ஓரளவுக்கு இந்த பயிற்சியெல்லாம் தொடர்ந்து செஞ்சு ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை நம்ம வாழ்க்கையை பற்றி ஒரு புரிதலோட வாழ்ந்துட்டு இருக்கிற துன்பம் குறைந்து. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க, இந்த தேவையில்லாத மருத்துவத்துக்குள்ள போய் மாட்டிக்கொண்டு உடல்னா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, அறிவுனா என்ன, எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வந்தோம், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது ஒண்ணும் தெரியாம, சரிங்களா? ஆஸ்பத்திரியில கூட்டத்தை பாருங்க, டாஸ்மார்க்ல கூட்டத்தை பாருங்க, நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தினுடைய நிலையை பாருங்க. ரொம்ப கஷ்டம். சரிண்ணா? அப்ப நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதுதான் இந்த முகாம் மிக மிக முக்கியமான முகாம். அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இதை பத்தி ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கும். சரிதானுங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்கு அறிவுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுக. வாழ்க வளமுக. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக மனித வாழ்வின் ரகசியங்கள் என்ன என்பதை பற்றி நம் உண்ணும் உணவு முறைகள் பற்றியும் மற்றும் நம் வாழ்க்கை முறையை பற்றியும் அற்புதமாக எடுத்துரைத்து நல்ல ஒரு கருத்துக்களையும் சிந்தனைகளையும் அளித்து சிறப்பித்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நமஸ்காரம். ஒரு நிமிஷம் ஐயா. மற்றும் நம்ம சிவசைலத்துல ஐயா சிறப்பா நமக்கு வகுப்பெடுக்கிறாங்க. 3 நாட்களும் நம்மளோட இணைந்து அங்க பங்கு பெறாங்க. இப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 15 ஆசான்கள் ஐயா சொன்னது போல் எல்லாருமே நேரடியா ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து ஒரு குழுமமாக இருந்து நம்ம அந்த சிவசைலம் நேரடி நிகழ்ச்சியை நாளையிலிருந்து 3 நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் நம்ம சிறப்பா நடத்த போறோம். அனைவருடைய அன்பான ஒத்துழைப்புடன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயாவும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. 3 நாட்கள் நம்மளோட இருக்கிறாங்க. உங்களுடைய அனைத்து விதமான சந்தேகங்கள், வாழ்க்கை முறை ரகசியங்கள் எல்லாத்தையும் நீங்க நேரடியா தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்கள்கிட்ட காத்து கிடக்குது. அன்பர்கள், காலைச்சக்கர அன்பர்கள் எல்லாருமே இது வரைக்கும் ஓரளவு குடும்பமான வரைக்கும் பதிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இனிமேலும் பதிவு பண்ண முடியல, இனிமேலும் வர வாய்ப்பு இருக்கிற அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நேரடியாக வரலாம். நேரடியாக அந்த பயிற்சி 3 நாள் முகாமில் கலந்து கொள்ளலாம் என்றும் அனைவரையும் அன்புடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஐயா சொன்னது போல் நம்ம இந்த லைனை நோக்கி நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை சாராமல் பல்வேறு நபர்கள் இந்த விஷயங்களை தெரியாமல் இன்னும் பல்வேறு கருத்துக்களோடு வேற வேறு விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நாம் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள செய்யக்கூடிய வாய்ப்பை நாம் அனைவரும் ஏற்படுத்த வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் தெரியாமல் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பாதைகள் வேறு அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அனைவரையும் ஒரு சேர சரியான பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி மற்றவர்களுக்கும் எடுத்து கூறி அவர்களையும் அழைத்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இதனுடைய சிறப்பம்சங்கள் நம்ம சிவசைலத்தோட சிறப்பம்சங்கள், வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நம்ம அந்த குழுவுல சிவசைலம் காலச்சக்கரம் குழுவுல எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டு இருக்கோம். ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அதனுடைய வழிமுறைகளோட குடும்பம் வரைக்கும் இன்னைக்கு காலையில இருந்து கூட சிவசைலம் வருவதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தூரத்துல உள்ளவங்க எல்லாம் இன்னைக்கு காலையிலேயே கிளம்பினாதான் உங்களுக்கு ஈவினிங் வர முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்கு. பல பேர் இன்னைக்கு காலையிலே கிளம்புறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மதியம் இரவு எல்லாம் கிளம்பி வர்றதுக்காக சொல்லியிருக்காங்க. உங்களுடைய புறப்பாடுகள் சேர வேண்டிய எல்லாத்தையும் கவனமா எடுத்துக்கிட்டு
எல்லாருமே அருமையா சிவசேலம் வந்து சேர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, குழுவுல தெரியப்படுத்துங்க. சிவசேலம் காலச்சக்கரம் குழுல இருந்தா இருக்கட்டும், காலச்சக்கரம் குழுவாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நாங்க உடனடியாக பதில் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் வருகை எங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். எனவே இந்த நிகழ்வில் உள்ள அனைத்து அன்பர்களும், இந்த நிகழ்வு என்பது நான் முன்பு சொன்னது போல் காலச்சக்கரம் அன்பர்களுக்காக மட்டும்தான் முதலில் நாம் ஏற்படுத்துகிறோம். அடுத்து அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்துகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இது உங்களுக்கான நிகழ்வு, உங்களுடைய நிகழ்வு என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் காலங்கள் இருக்கிறது. இன்னும் 1 நாட்கள் இருக்கிறது. 24 மணி நேரம் இருக்கிறது. நாளை காலை நாம் சிவசேலத்தில் இந்த நேரத்திலே நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஏனென்றால் இந்த 24 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் ரொம்ப நேரமான நாட்களாக கூட இருக்கலாம். எனவே அனைவரும் அந்த சிவசேலம் நேரடி நிகழ்வில் கலந்து கொள்ளாத அன்பர்கள், கலந்து கொள்ள இல்லை, கலந்து கொள்ள இதுவரை முன்பதிவு செய்யாத அன்பர்கள் தங்களுடைய முன்பதிவினை பதிவிட்டு அனைவரும் நேரடியாக கலந்து கொண்டு அந்த வாய்ப்பினை பெற வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நம்மளுடைய இந்த ஜூம் வந்து நிகழ்ச்சி வந்து அடுத்து வந்து நமக்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமை தான் நமக்கு நடக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் வந்து நம்ம நேரடி நிகழ்ச்சியா நடத்துறதுனால ஜூம் வந்து நம்ம நடத்த முடியாது. அதனுடைய வீடியோக்கள் வேணா நம்ம வந்து குழுவுல பகிரலாம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதனால வர முடியாத நண்பர்கள் 3ஆம் தேதி காலை ஜூம் லிங்க்ல நீங்க லிங்க் பண்ணிட்டு கலந்துக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோட்டரி அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னாக்கா, நம்ம மாவட்டம் 3212 கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து 5 மாவட்டங்கள் இருக்குது. அது 3212 விருதுநகர் நினைக்கிறேன், சாரி திருநெல்வேலியில உள்ள மாவட்ட ஆளுநர் முத்தையா பிள்ளை அவர்கள் வந்து நமக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு இசைந்துள்ளார்கள். அதனுடைய போஸ்டரை நான் வந்து குரூப்ல போட்டிருக்கேன். வர்ற வெள்ளிக்கிழமை இல்ல சனிக்கிழமை 2 நாட்கள்ல வந்து நம்ம ஒரு நாள் வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு அவங்க வந்து நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாங்க. எனவே அவர்களும் நம்ம நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கும் அந்த 3 நாள் பயிற்சி முகாமில் கலந்து சிறப்பிக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உங்கள் நாளை காலை சிவசேலத்தில் அனைவரும் நேரடியாக சந்திப்போம் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வில் 3 நாட்கள், கிட்டத்தட்ட 3 நாட்கள் இல்லாமல் ஜோன் 15 உதவி ஆளுநர் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அவரோட ஜோன்ல உள்ள அனைத்து சங்கங்களும் இணைந்து சிறப்பாக பணியாற்றின. சீர்காழி டெம்பிள் டவுன், கொள்ளிடம், திருமலை வாசல் இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்த சில ரோட்டரி சங்கங்களோட தலைவர் செயல்ல வர்றதுக்கு வந்து கொஞ்சம் சுணக்கம் காட்டுவாங்க. ஆனா கணேஷ் சார் ஜோன் 15 உதவியாளர் கணேஷ் சார் ஜோன்ல உள்ள அனைத்து பிரசிடென்ட் செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈடுபாட்டோட எல்லாருமே வந்து இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா திருமலை வாசலோட பிரசிடென்ட் வந்து கலந்துருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப ஈடுபாட்டோட கலந்துகிட்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை வந்து நமக்கு தொடர்ந்து இந்த 15 நாட்கள் சிறப்பா அவங்களோட ஜோன்ல உள்ள அனைத்து தலைவர் செயலாளர்களும் பங்கெடுத்து நமக்கு சிறப்பித்து கொடுத்தாங்க அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, மண்டலம் 15 உதவியாளர் ரொட்டேரியன் கணேஷ் அவர்களை இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை ரோட்டரி வணக்கங்கள். இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து சார் குணபாலன் சார் வந்து முன்னெடுத்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 2981ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க. அதுபோல இந்த கடந்த 15 நாட்களாக எங்களது மண்டலத்தில் சிறப்பாக செயல்படுத்தி எங்களது மண்டலத்தில் உள்ள தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினருக்கு ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தியதற்காக எங்களது மண்டலத்தின் சார்பாக காலச்சக்கரம் குழுவிற்கும் மற்றும் குணபாலன் சார்களுக்கும் மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. வந்து அருள் வணக்கம். நம்ம இதுல சந்திப்போம் ஐயா. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றி, நன்றி சார். இந்த நிகழ்வுல நமக்கு சிறப்பான ஒரு வாழ்த்துரை வழங்கிய கணேஷ் சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஜோன்ல உள்ள அனைத்து தலைவர் செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மற்றும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய அனைத்து ஜோன்ல உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை எடுத்து சென்று அனைவருக்கும் பயனுள்ள நிகழ்வாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சங்கத்தின் தலைவர், திருமுலைவாசல் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பிரபாகர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணி. தினமும் காலை சக்கரம் 20 என்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியை நடத்தி சாதனை புரிந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களுடன் எங்களையும் இணைத்து இந்த நிகழ்வை மிகவும் அருமையாக நடத்த வாய்ப்பு தந்த திருமுலைவாசல் ரோட்டரி சங்கத்தின் தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நன்றியை தெரிவிக்கிறேன். யோகாசன பயிற்சி தந்த ஆசான் ஜெகநாதன் ஐயா மிகவும் எளிமையாக அனைத்து வயதினரும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் மிகவும் அருமையாக ஒவ்வொரு ஆசனங்களையும் அருமையாக செய்து அந்த ஆசனம் எதற்காக செய்கிறோம் என்று விளக்கம் தந்ததற்கும் அவருக்கும் ஒரு திருமுலைவாசல் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தினமும் ஒரு சிந்தனை, அவருடைய பாஸ்கரன் ஐயா அவர்கள் தினமும் ஒவ்வொரு சிந்தனையும் அருமையாக மிகவும் அழகாக எல்லோரும் எளிய விதமாக புரிந்து கொள்ளும் விளக்கம் அளித்துள்ளார். அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு என்று மதன் ஐயா விளக்கம் தந்ததற்கும் அவர்களுக்கும் எங்களது ரோட்டரி சங்கம் திருமுலைவாசல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்து செயல்பட வாய்ப்பு தந்த காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். உங்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றி. தொடர்ந்து 2 நாட்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்றிய தங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து வாருங்கள், நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களையும் உங்கள் சங்கத்தை சார்ந்தவர்களும் இந்த நேரத்தில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிகள், வாழ்த்துக்கள் சார். இன்று 700வது நாள் காலைச்சக்கரம் நிகழ்வின் 700வது நாள். இந்த வருடத்தின் 335வது நாள் நிகழ்வு இன்று சிறப்புடன் நடைபெற்றது. அனைத்து நல்லுள்ளங்களும் இந்த நிகழ்வு தொடர்ந்து இவ்வளவு நாட்கள் நம்மளுடன் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் உண்மையான ஒரு அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய அந்த அற்புதமான பயணங்கள் எங்களுடைய இந்த நிகழ்வை சிறப்பாக ஒரு நல்லதொரு நிகழ்வாக மாற்றி கொடுத்திருக்கிறது. உங்களுடைய பயணங்களை இந்த நேரத்திலே நாங்கள் அனைவருக்கும் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை நம்மளுடைய நிகழ்வு சிவசேலத்தில் நேரடியாக சந்திப்போம். அனைவரும் பாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்சு சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்மளுடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருமுலைவாசல் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, 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 வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.